ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வீடியோ என்னென்னா வந்துட்டு ஒரு ஹெர்பல் டீ வந்து போடுறது தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஹெர்பல் டீ அப்படின்னா வந்து இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் ரொம்ப வந்து ஹெல்த்தியானது, பவர்ஃபுல்லானது. ஸோ இன்றைக்கி என்ன ஹெர்பல் டீ பண்ணுறது பார்க்குறோம் அப்படின்னா வந்து சினமன் டீ, அதாவது பட்டை டீ எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து 2 பேர் குடிக்க போகிறோம். ஸோ 2 பேர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ அதில் வந்துட்டு இந்த கிளாஸில், அதாவது இந்த கிளாஸில் வந்து ஒரு 2.5 அளவு, அதாவது 2.5 டம்ளர் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் அப்படி எடுக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ அது கொதிக்கிறப்போ வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த அளவு தண்ணி எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் அதில் வந்து பட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ பட்டை வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் சொல்ல பட்டை வந்து இந்த அளவு நம்ம ஆட் பண்ணால் போதும். இத்தனை ஸ்டிக்ஸ் இருக்க மாதிரி 2 பேருக்கு பண்ணுறப்போ இத்தனை ஸ்டிக்ஸ் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பாயில் பண்ண விட்டுறணும். ஸோ பாயில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பாயில் ஆகிறப்போ வந்துட்டு ஓரளவுக்கு, அதாவது கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து ஸோ இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறப்போ என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் வந்து சிம் பண்ணிவிடுங்க. கேஸை வந்து சிம் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது நல்லா வந்து அதோட எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி நல்லா வந்து நல்லா இன்னும் வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லோட, நல்ல அந்த ஃப்ளேவர்ஸோட. ஸோ இப்போ வந்து நல்லா டீ வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் அந்த கலர் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா வந்து அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிறப்போ கலர் வந்து நம்ம தண்ணி கலர்லேயே இருந்துச்சு. இப்போ வந்து அந்த எசன்ஸ், அந்த பட்டையோட அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கிட்டு நல்லா வந்து கலர் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா வந்து அழகாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகே தான், உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட் ஒன்றும் இது பண்ணாது அப்படின்னா வந்து நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். இது மோஸ்ட்லி வந்து எந்த டேஸ்ட்டுமே இருக்காதுங்க, கசக்காது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நல்லா வந்து ஒரு சூதிங்காக அப்படி அமைதியாக்குற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டீ நம்ம வந்து குடிக்கிறதால வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து மூட் வந்து பூஸ்ட் ஆகும். நமக்கு அந்த ஒரு காலையில் எழுந்தோடனே ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும்ல, அது எல்லாமே வந்து நமக்கு சரியாயிட்டு நமக்கு நல்ல வந்து மைண்ட் வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ நமக்கு அந்த டீ காஃபிலாம் குடிக்கிறோம்ல, அந்த கிரேவிங்கே இருக்காதுங்க சுத்தமாக. நம்ம வந்து மெயினாக நம்ம அந்த டீ காஃபி எதுக்காக குடிப்போம், அதை குடித்தோடனே ஒரு மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஒரு மைண்ட் ஓப்பன் அப் ஆன மாதிரி இருக்குதுன்னு நினைப்போம்ல. ஸோ அதை வந்து இந்த டீ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.